அனைவருக்கும் வணக்கம். அதாவது கொஞ்சமாவது மனசாட்சியோடு வந்து இருக்கணுங்க. மனசாட்சி இல்லாதவங்கிட்டையும் நம்ம என்னென்னு பேசுறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் எப்படி சொல்கிறதுனா லஞ்சம் வந்து வாங்குறதே வந்து குறைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? லஞ்சம் வாங்காமலாம் இல்லை, இன்னும் மறைமுகமாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் குறைஞ்சிருக்குது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ பள்ளிக்கூடங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பள்ளிக்கூடங்களில் வந்து ரினிவல் பண்ணுறதுக்கும் அதை வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்காக அப்ரூவல் வாங்குறதுக்கும் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் வாங்கினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை வந்து முற்றிலுமே தவிர்த்துட்டாங்க. ரெண்டாவது, இந்த இது ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அதாவது இப்போ ஒரு ஏக்கர் பிடிச்சி இது பண்ணுவாங்க. டிடிசிபி அப்ரூவல்லாம் வாங்கி அப்ரூவல் வாங்கிலாம் வந்து சைட் போடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 7,000 to 8,000, 10,000, 5,000 வரைக்குமே வந்து லஞ்சம் வாங்குவாங்களாமா. அப்போ ஒரு ஏக்கராங்கிறது 100 சென்ட்டுங்க. அப்போ ஒரு சென்ட்டுக்கு வந்து 7,000, 8,000, 10,000 ஓடுங்க. இப்போ 10,000 வாங்குற அப்படின்னா 100 சென்ட்டுக்கு எத்தனையாச்சு? 10,000 × 100 ஓட்ட அதுலேயே வந்து அவங்களுக்கு 10 லட்ச ரூபா ஆச்சுங்க. ஸோ இப்படி சும்மாவே சரிங்களா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இப்படி லஞ்சம் வாங்கி வந்து பெரிய ஆளாக ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. யாருமே இப்போ லஞ்சம் வாங்குறது இல்லையாமல் இதை வந்து நான் சொல்லிங்க நிறைய பேர் சரிங்களா டிடிசிபி அப்ரூவ்டு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க. இப்போ தளபதி விஜய் அவரோட ஆட்சி வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் இதை வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து பேசியிருப்பார். சரிங்களா? கரூரில் வந்து அந்த இறந்து போன 40 பேர்த்தினுடைய குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு குடும்பத்துக்கு கொடுத்துருன்னு சொல்லி 42 பேருக்கு வந்து அரசு வேலை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து எதிர்த்து இவங்களுக்கு வந்து நீ அரசு வேலை கொடுக்கலாம், உன்னை பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு நீ அரசு வேலை கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி கட்டிட்டு வரானுங்க. இப்போ என்னன்னா இதே தான் டிஎம்கே ஆட்சி அப்போ கள்ளக்குறிச்சி. சரிங்களா? கள்ளக்குறிச்சியில் அந்த ஒரு 32 பேர்த்துக்கு பக்கமாக பட்டச்சாராயம் காய்ச்சி அதை குடிச்சு செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பட்டச்சாராயம் காய்ச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லை. இந்த மாதிரி பண்ணி தான் செத்து போயிருக்காங்க. அப்போ இவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தோன்னு எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அந்த இறந்தவங்களுக்கு வந்து இது அவங்களோட குடும்பத்துக்கு வந்து கருணை நிதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் to 20 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி கொடுக்கறது வந்து இவங்களுக்கு நியாயமாகப்படுது. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வந்தப்போ அங்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நபர்கள் யாரும் பாதுகாப்பு கொடுக்கல. எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு வேணுன்னே உள்ளுக்குள்ளே கூட்டத்தை வந்து இது பண்ணி எப்பயா பிரச்சனை ஒன்றுமே எல்லாம் பெரிய பிரச்சனை ஆகணும்னு அந்த இடத்துல வந்து ஒரு பிளான் பண்ணி வேலையை பார்த்து விட்டாங்க. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் அப்போ இருந்த ஆளுங்கட்சி ஆட்சியான டிஎம்கே தான். ஸோ இதை வந்து அதாவது குடும்பத்துக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கணும் அப்படின்னா இதை வந்து டிஎம்கே ஆட்சியிலே அவங்க பண்ணியிருந்துருக்கணும். இந்த மாதிரி 40 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய காலகாலத்துக்கு ஏதோ ஒரு உதவி வேணும்னு சொல்லி டிஎம்கே அப்போ பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் டிஎம்கே பண்ண கிடையாது. சரிங்களா? எப்படி அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராயத்துக்கும் 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி இந்த குடும்பங்களுக்கு ஒரு 10 லட்சத்தை கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து பண்ணாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் இதை கொடுத்தா எங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா? இப்போ அந்த குழந்தை இருந்திருந்தா அந்த குழந்தை பெரியாளாக இருந்தால் இந்த எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்களே, குடும்பத்தை பார்த்துருப்பாங்களே. இனிமேல் அந்த குடும்பத்தை நாம தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தன்னுடைய குடும்பமாக நினச்சி அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு வேலை, எழுத்தாளரோ இல்லை கணக்காளரோ அசிஸ்டண்ட்டோ ஏதோ ஒரு வேலையை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. யார்? டிஎம்கேவும் என்டிகேவும் ஏடிஎம்கேவும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, 3 பேர் சேர்ந்து. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அதாவது அவங்க சொல்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நான் படித்து லட்சக்கணக்கான பேர் வந்து எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்கிறப்போ இந்த மாதிரி குடும்பத்துக்கு நீங்கள் போய் கொடுக்குறீங்களா, இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதையே தான் நானும் கேட்குறேன். படித்து லட்சக்கணக்கான பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் பொழுது உங்களை சேர்ந்த சில ஆட்கள் உங்களுடைய கட்சியோட பேரை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் ஒரு பதவியில் கோர்றாங்க. உங்களோட கட்சியோட ஒரு பேரை யூஸ் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க, போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா? இதுக்கு வந்து அவங்க வந்து முதல்ல பதில் சொல்லணும். சரிங்களா? தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சம்பவம் எல்லாமே வந்து தடுக்கப்பட்டிருக்கு. பணம் கேட்குற விஷயம் எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்டு ஒரு
ஒரு வேலை பஞ்சாயத்து வேலையோ அல்லது வந்து ஒரு சின்ன எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சாயத்து லெவலில் ஒரு அசிஸ்டண்ட், ஒரு கணக்காளர், ஒரு எழுத்தாளர், இல்லை மணியாரன் அசிஸ்டண்ட்டு, இப்படி எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் எழுதி போகாத இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பணம் கேட்பாங்க. எப்படின்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி இருந்தப்போ இந்த கண்டக்டருக்காக வந்து ஆட்கள் எடுத்துக்கிட்டாங்க, சரிங்களா? அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் கேட்டாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரிப்பா மினிமம் ஒரு 18ஆவது கேட்பாங்க, இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். நானே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏன்னா பணம்லாம் ரெடி பண்ண முடியல, சரி நான் போனால் போட்டு விட்டுட்டுங்க அம்முன்னு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அந்த ஆட்சியில் இருக்கும்போது அப்படி நடந்ததாமா. அதே மாதிரி விஏஓ எக்ஸாம் வந்து வருங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான டைமில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து கால் பண்ணுவாங்களாமா. இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், உங்களை வந்து நாங்கள் வந்து உள்ளே எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து ப்ரொசீஜருக்காக ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருங்க, இல்லை 3 லட்ச ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்களாமா. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து அவங்களோட ஆட்சியில் வந்து நடந்துட்டு இருந்ததாமா. இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இன்னைக்கு தவிர்க்கப்பட்டிருக்குது. அதை லஞ்சம் கேட்டு வேலை கொடுக்குற அந்த வேலையே வந்து இன்னைக்கு முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஜாதி அடிப்படையில், அதாவது ஜாதி அடிப்படையில்னா அந்த கட்சி ரீதியாக உள்ளே போய் கோந்துக்கிறது, ஒரு கட்சியை பேஸ் பண்ணி, ஒரு கேஸ்ட்டை பேஸ் பண்ணி உள்ளே போய் கோந்துக்கிறது. ஒரு வேலைன்னு வந்தால் அந்த கேஸ்ட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, அவங்க ரிலேட்டிவ் கேஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இன்றைக்கி அதெல்லாமே வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறதா வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் பலருமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஊரில் ஒரு பஸ் ஸ்டாப் வந்து இருக்குது, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ஒரு கூடாரம் அமைக்கணும்னு வைங்க. அந்த கூடாரம் அமைக்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 8 லட்சம் 7 லட்சம் தான் அதிகபட்சமே, சரிங்களா? ஏன்னா ஒரு 20 லட்சம் இருந்தால் இன்றைக்கி ஒரு 2 BHK வீடே வந்து கட்டித்தராங்க. சில ஊர்களில் 20 லட்சம் இருந்தால் 1 BHK வீடு வந்து நல்லா தாராளமாக கட்டிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு 10க்கு 16 ஒரு நிழல் கூடை, அந்த நிழல் கூடைக்கு இவங்க வந்து 15 லட்சம் 20 லட்சம் சொல்லி காட்டுறாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அப்பட்டமாக கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. என்ன ஒரு 10க்கு 16 சைஸுக்கு போடுற ஒரு இதுக்கு வந்து இப்போ நிழல் கூடைக்கு வந்து 15 லட்சம் 20 லட்சம்னு போடுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இவங்க எங்கேயோ கொண்டு போய் வந்து லஞ்சத்தை கொடுக்குறாங்க டெண்டர் வாங்குறதுக்காக. அப்புறம் அந்த லஞ்சத்தையும் சேர்த்து வாங்கணும் அப்படிங்கிறக்காக இவங்க போட்டு எல்லாம் வந்து சும்மா பொய் கணக்கு காமிச்சு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்து தான் இன்னைக்கு தளபதி விஜய் அவருடைய ஆட்சியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பாலம் கட்டுறதுக்கு வந்து ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டரில் வந்து தேவையில்லாமல் ஏகப்பட்ட காசு வந்து சொல்லியிருக்காங்க, ஏகப்பட்ட கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தங்காட்டி அந்த டெண்டரே கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை விட கம்மியாக தான் வரும், நீங்கள் எப்படி இவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லி அந்த டெண்டரை கேன்சல் பண்ணி இப்போ திரும்பவும் டெண்டர் வந்து விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இப்போ 15 லட்சம் கணக்கு காமிச்சு இங்கே 15 லட்சத்தில் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு அதை கட்டிட்டு மீதி 7 லட்சத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, சரிங்களா? 1 லட்சம் அப்படி இப்படின்னு போக்குவரத்து செலவுக்கு வச்சுப்பாங்க, மீதி 7 லட்சம் அவங்க லாபத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த 15 லட்சத்தில் அதை வந்து உண்மையில கட்டுறாங்க கிடையாது. அப்போ 8 லட்சத்தில் தான் உண்மையில அவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது போது, ஸோ 8 லட்சத்தில் வந்து நம்ம கணக்கு காமிச்சாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 7 லட்சம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சேவிங். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதை கவர்மெண்ட்டுனா ஒன்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானாவுக்கெல்லாம் இல்லை, அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு 7 லட்ச ரூபா சேவிங், சரிங்களா? அந்த 7 லட்சத்தை வச்சு வேற ஒரு விஷயத்த பண்ணலாம். இது வரைக்கும் இது ரோடே போடாத ஒரு தெருவில் ரோடு போடலாம், இல்லை பைப் கனெக்ஷன் இல்லாத ஒரு 50 வீடுகள் இருக்குன்னா அந்த பைப் கனெக்ஷன் வந்து போடலாம். பட் அந்த 7 லட்சத்தில் வேற ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்து இவங்க ஒரே விஷயத்தில் வந்து இப்படி கொள்ளையடிக்கிறது வந்து கொஞ்சம் கூட நல்லால. இதை வந்து இன்னைக்கு தடுத்திருக்காங்க இந்த தாவைக்க அரசு. ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து இவங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க செஞ்ச தப்பையெல்லாம் வந்து இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களோட இதில் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து புரிஞ்சு போயிரு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால் விஜய் பக்கம் வந்து இன்னும் சப்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமாக போகும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து விஜய் வந்து ஃப்ளேம் பண்ணி கெட்டவங்க மாதிரி மாற்றுறது வந்து முற்றிலுமே ஒரு தவறான செயல். விஜயை பற்றி, விஜயோட மனைவியை பற்றி
விஜயோட பையனை பற்றி கேவலமாக பேசுனாங்க. அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தப்பாக தெரியலையாமா. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய விஷயமா இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் அவங்க பேசுறதுல 50% கூட தளபதி விஜய் அவர்கள் அவங்கள வந்து ஃபிளேம் பண்ணி பேசுறது இல்லை. ஜஸ்ட் ஒரு 25% தான் பேசுகிறாங்க. அந்த 25%க்கு இவங்க இப்படி 200% ரியாக்ட் பண்ணுறது கண்டிப்பாக சொல்கிறேன், இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வந்த எலெக்ஷனில் 108 இடங்கள் வந்து ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் செய்யக்கூடிய இந்த வேலைகளை பார்த்தா உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லை, எந்த எலெக்ஷன் வந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் தான் ஓட்டு விழுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே மேலே அவ்வளோ விருப்பம் இருக்குங்க. சரி மக்களே, தளபதி விஜய் அவரோட ஆட்சி எப்படின்றது இந்த 50 நாள் அப்படிங்கிறத பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அடுத்த டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.